அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய கெஸ்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு சே சம்திங் அபவுட் தி கிரேட் போயட் மாயா அஞ்சலு. மாயா அஞ்சலு பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. மிக பிரபலமானவர், அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஃபிகர்ஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஆத்தர், போயட், ஆக்டிவிஸ்ட், ஹாலிவுட்ல வந்து ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க, ஆக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்களை பற்றி. அந்த அளவுக்கு பிரபலமானவர். அவங்க வந்து பொதுவா வந்து பயோகிராபிஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம வந்து நிறைய பேருடைய இது படிச்சிருப்போம். நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பயோகிராபி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடியது மார்ட்டின் லூதர் கிங், மகாத்மா காந்தி, ஏப்ரஹாம் லிங்கன், இப்படி சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி தான் மாயா ஆஞ்சலுடைய பயோகிராபிஸும் வந்து மிக மிக பிரபலமானது அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க வந்து 1, 2 அல்ல 7 பயோகிராபிஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதுல வந்து அவங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் பயோகிராபி வந்து எப்படின்னா, ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ் அப்படின்றது அவங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி. அது வந்து ஒரு இட் மேட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நான் ஃபிக்ஷனல் புக், அவ்வளவு ஒரு பெஸ்ட் செல்லிங் அப்படின்ற மாதிரி உலகம் முழுவதும் வந்து ஒரு பாதிப்பையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு பயோகிராஃபி. 17 இயர்ஸ் வரைக்கும் உள்ள அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த பயோகிராஃபில வந்து பிரதிபலிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. சோ இப்போ இதற்கும் இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்டுக்கும் என்ன சம்பந்தம், என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ் அப்படின்ற இந்த மாயா ஏஞ்சலோட புத்தகத்தை தமிழில் வந்து கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி, என்ற பெயரில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புத்தகத்தை முதல் முதலாக உலகிலேயே முதல் முதலாக சென்னை அமெரிக்கன் கான்சுலேட்ல வந்து அபிஷியலா பப்ளிஷ் பண்ணி சிறப்பிக்கப்பட்ட ஒருவரைத்தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். Very happy to welcome Professor Bernard Chandra from Nagarkovil. ப்ரொஃபஸர் பத்தி சொல்லணும்னா அவங்க பேசிக்கலி ஹீஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸ்கூலிங் எல்லாமே வந்து கன்னியாகுமரியில் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ட்ரிச்சிலையும் லைலா காலேஜ் சென்னையிலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜெயின் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க. அப்புறமா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையில் வந்து மெனி இயர்ஸ் ப்ரொஃபஸரா அண்ட் ஹெச்ஓடியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இப்போ நவ் ஹீ இஸ் ரிட்டையர்ட். ஸோ இப்படி வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டீன், இந்த மாதிரி பதவிகளில் இருந்தாலும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து வெரி ஆக்டிவ் மெம்பராக வந்து இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காலேஜ் கவர்னிங் பாடியோட மெம்பராக இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்லோர் ரீசர்ச் அண்ட் ரீசோர்ஸ் சென்டரில் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அப்புறம் காஞ்சனை ஃபிலிம் சொசைட்டிலையும் இருந்திருக்காங்க. இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூத்துப்பட்டறை அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டரும் கூட. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் யூனியன்ஸில் வந்து ஜோனல் செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் கவுன்சில் அண்ட் செனட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அதுலேயும் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டெல்லி எஜுகேஷன் ரீசோர்ஸ் சென்டர் அதுலேயும் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் ஹெச்ஓடியாக, டீனாக வந்து காலேஜஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் வந்து ஆக்டிவ் மெம்பராக இருந்தேன். ஸோ அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஹி வாண்டட் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டைம், அதாவது வைஸாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நவ் ஹீ இஸ் டிரான்ஸ்லேட்டிங் எமினன்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்டு தமிழ். ஸோ இது வந்து அவங்களுடைய 5வது புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து 4 டிஃப்ரெண்ட் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாயா ஆஞ்சலுவோடைய ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தை கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும் என்ற பெயரில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சென்னை அமெரிக்கன் கான்சுலேட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம், வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபிஷியலா இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு பப்ளிஷ் பண்ணி இவரை வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இத்தனை சிறப்புகளை வந்து இத்தனை பாராட்டுகளையும் கௌரவத்தையும் பெற்ற ஒருவரை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் ப்ரொஃபஸர் பெர்னார்ட் சந்திரா. உங்களோட வெக்கேஷன் டேஸ் இனிமையாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹோட்டல் சன்ரைஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் உங்கள் பால்கனியிலேருந்து விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டை கூட தாராளமாக பார்க்கலாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோயில் கூட ஹோட்டல் சன்ரைஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0465224787 9994721748. வணக்கம் சார். வணக்கம் ஷோபா. ஒரு சிறப்பான அறிமுகத்தை செய்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னாலான பதில்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளதுக்கு தயாரா இருக்கேன். வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி சார், எங்க கூட வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ இத்தனை வருஷமா வந்து ஒரு ஆசிரியராக ப்ரொஃபஸர் பணியில இருந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்
இந்த மாதிரி ஒரு பணியை செய்யணும். அதாவது லிட்ரேச்சரை வந்து நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? ஆம், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தினமோ காரணமா இல்ல. சின்ன வயசுல இருந்தே நான் பள்ளி பருவ காலத்துல இருந்தே வாசிப்பு எனக்கு வந்து ஈடுபாடான ஒரு விஷயமாக இருந்தது. ப கல் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதுக்கு பிறகு அது முடித்து கல்லூரி ஆசிரியர் என்கிற நிலைகள நான் கடந்து போய்க்கிட்டே இருக்கிற போது, என்னுடைய வாசிப்ப எந்த காலத்திலயும் நான் நிறுத்தினதில்ல. என்னுடைய வளர்ச்சிக்கும், என்னுடைய அ அறிவு முதிர்ச்சிக்கும் காரணமாக நான் கருதுகிற பெரிய ஒரு விஷயம் என்னுடைய வாசிப்பு தான். அந்த வாசிப்புல நான் என்னைய வந்து சுருக்கிக்கிட்டது இல்ல. இதத்தான் படிக்கணும், இந்த விஷயம் தான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் எனக்கு வச்சுக்கிட்டது இல்ல. அதனால என்னுடைய வாசிப்பு தளம் வந்து ரொம்ப பரந்துபட்டதா இருந்தது. அதனால தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், சாதாரண புத்தகங்கள்ல தொடங்கி, பிறகு நம்மளே அதனுடைய படிநிலைகளை தாண்டி, நல்ல சிறந்த புத்தகங்கள், உலக இலக்கியங்கள் இப்படி படிக்கிற அந்த ஒரு பரிமாண வளர்ச்சி தான் என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. மத்தபடி இது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது வருமானத்துக்காகவோ செய்த விஷயங்கள் இல்ல. இது ஒரு பேஷன். இது எனக்கான பேஷன்ல நான் செய்ததுதான். எப்படி மொழிபெயர்ப்புக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அடிப்படையில நான் சின்ன சின்ன கட்டுரைகள் எழுதி பழக்கம் இருந்தது. உதாரணமா சிறப்பு நிகழ்வுகள் நடக்கும்போது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை சொல்லலாம். அ நான் கல்லூரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலத்துல நாங்க வந்து கிரீஷ் கர்னாடுடைய நாகமண்டலா நாடகத்த நவீன நாடகமாக அரங்கேற்றினோம். ம். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு மையம் சார்பாக அந்த நாடகத்தை அரங்கேற்றினோம். ம். எனக்கு ஏற்கனவே கூத்துப்பட்றையில எல்லாம் இணைந்து பணியாற்றிய அனுபவம் இருந்ததுனால, அந்த நாடக தயாரிப்புல நானும் என்னை இணைத்துக் கொண்டிருந்தேன். ம். ஆனா அந்த நாடகம் என்கிட்ட ஏற்படுத்தின தாக்கம், அந்த நாடக அரங்கேற்றம் தொடர்பாக அந்த நாடகம் அந்த கிரீஷ் கர்னாடுடைய அந்த நாடகம் எதையெல்லாம் குறியீடாக சொல்கிறது என்கிற விஷயத்த பார்வையாளர்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த ம். கட்டுரை சிறப்பா அமைஞ்சது. பெரிய பெரிய அந்த நாடகத்த பார்க்க வந்த பெரிய எழுத்தாளர்கள் அத பாராட்டுனாங்க. அப்படி இந்த ஆர்வம் காரணமாக அவ்வப்போது சில கட்டுரைகள் எழுதுவது என்பத பழக்கமா வச்சிருந்தேன். ஆனா, அத தொடர்ந்து செய்ற அளவுக்கான டிசிப்ளின் எனக்கு கிடையாது. எ எழுத்தாளர்கள், படைப்பாளிகளுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். ஒரு செயல் செயல் வ அ செயல்படுத்துற ஒரு 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 என்ன சொல்றது? அத ஒழுங்குன்னு தான் சொல்லணும். டிசிப்ளின் கன்டினியூஷன். ஆங்கிலத்தில சொல்றதா இருந்தா அது இருக்கும். எனக்கு அப்படி இல்ல. ம்ஹ்ம். அப்படி இல்லாதத நான் வந்து குறையா எடுத்துக்காம, வாய்ப்பு கிடைக்கும்போது, தோன்றும்போது எதையாவது செய்வது என்ற ஒரு பழக்கம். அ குறிப்பா சில புத்தகங்கள எனக்கு அனுப்பி தருவாங்க. காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து. அந்த ம். புத்தகங்கள படித்து ஒப்பீனியன் சொல்ல கேட்பாங்க. இத வந்து வெளியிடலாமா? தமிழ்ல கொண்டு வரலாமா? ம். அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க. அ கேட்கும்போது நானு என்னுடைய கருத்துக்கள சொல்லுவேன். சில புத்தகங்கள நாமே பண்ணலாமே அப்படின்னு தோணும். ம். அந்த மாதிரி தான் நான் வந்து சில புத்தகங்கள்ல வந்து அ நிலை நிலை பெறுவது. ஆனா மாயா ஆஞ்சலோவுடைய புத்தகம் நான் கடைசியா பண்ணுன புத்தகம். அந்த புத்தகத்த படிக்கும்போது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. உணர்வு ரீதியாக அ அதாவது ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்ன அமெரிக்காவின் தென் பகுதிகள்ல நிலவிய அந்த அ அ கொடுமைகள், அ அ இன இனம் சார்ந்த கொடுமைகள், அ ஒரு சிறுமிய எந்த அளவுக்கு பாதிச்சதுங்கிறத அவங்க வந்து காத்திரமான முறையில வெளிப்படுத்தியிருக்காங்க. கவித்துவமான மொழியில வெளிப்படுத்தியிருக்காங்க. அத வன்மம் இல்லாத மொழியில வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து எந்த அ உலகத்தின் எந்த பகுதியில
அடக்குமுறைக்கோ அல்லது வன்முறைக்கோ அல்லது வெறுப்புக்கோ ஆளாக்கப்பட்ட இனக்குழுக்கள்ல இருந்து யார் படிச்சாலும் அது அவங்கள வந்து உடனடியா கவர்கின்ற ஒரு ஒரு தன்மையில அந்த புத்தகம் இருந்ததுனால நானே அதை மொழிபெயர்க்கலாம் என்று முடிவு பண்ணி அதை செய்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு பணியாக நான் அதை நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால மொழிபெயர்ப்புக்கு நான் வந்து திட்டமிட்டு வரல. அது வந்து தற்செயல் நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான். சோ அந்த நாடகம் ஆர்வம். கிரீஷ் கர்னாடுடைய அந்த நாடக இதுல வந்து தயாரிப்புல நீங்க இருந்திருக்கீங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. அப்போ உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் புக் என்னது டிரான்ஸ்லேட் பண்ண? நீங்க ஃபர்ஸ்ட் புக் எதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் முதல் புத்தகமாக நான் டிரான்ஸ்லேட் பண்ணது பிளமிஷ் மொழியில வெளியான மை லிட்டில் வார். அதாவது பிளமிஷ் மொழியில டேவிட் பால் பூன் என்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் மை லிட்டில் வார் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அந்த ஆங்கில வடிவத்தை இந்த பிளமிஷ் லிட்டரரி ஃபண்ட் என்கிற அமைப்பின் மூலமாக என்னுடைய பதிப்பாளருக்கு வந்து அவங்க அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து இதை படிச்சு பாருங்க, தமிழ்ல கொண்டு வந்தா அது சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் படிச்சு பார்த்தபோது அந்த மொழி நடையும் அந்த கண்டென்ட்டும் எனக்கு இதுவரை நான் படித்த புத்தகங்கள்ல இருந்து பெரிதும் மாறுபட்ட தன்மையில இருந்த மொழி நடை. மிகவும் சிக்கலான மொழி நடை, மிகவும் குதர்க்கமான மொழி நடை. அந்த அந்த சிக்கல்லையும் குதர்க்கத்திலையும் அதுல இருந்த குழப்பத்திலையும் ஒரு பெரிய படைப்பு தன்மை வெளிப்பட்ட ஒரு எழுத்தாக நான் அதை பார்த்தேன். அப்போ இத தமிழ்ல அதே சிக்கல், அதே குதர்க்கம், அதே குழப்பம் எல்லாத்தையும் கொண்டு வந்த ஒரு நடையில அதை டிரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறது என்னுடைய எனக்கு நானே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணினேன். பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப திருப்தியா வந்தது. அது தமிழ்ல வந்து எனது சிறிய யுத்தம் என்கிற தலைப்புல அது வந்து வெளிவந்திருக்கு. அந்த புத்தகம் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஈரா வெங்கடாச்சலபதி அவர்கள் போன்றவர்கள் பார்வையில இது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த புத்தகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏனென்றால் மனிதர்கள் முதல் உலக யுத்தத்துல பாதிக்கப்பட்ட பெல்ஜிய நாட்டு மக்கள், சாதாரண மக்களுடைய பிஹேவியர் எந்த அளவுக்கு வித்தியாசமாகவும் மாறுபட்டதாகவும் இருந்தது என்பதை அவரு பதிவிடுறாரு. அது வந்து ஒரு கதையான்னு கேட்டா கதை இல்லை, அது கட்டுரை தொகுப்பான்னு கேட்டா கட்டுரை தொகுப்பு இல்லை, அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய காலமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. எந்த ஒரு ஜானருக்குள்ளேயும் வரையறுத்து சொல்ல முடியாத தன்மையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நாவல் அந்த புத்தகம். அது அந்த மொழி நடையும் அதுல இருக்கக்கூடிய சிக்கலும் குழப்பமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ஐ எம் பை நேச்சர் ஃபேசினேட்டர் ஆஃப் கேயாஸ். குழப்பங்கள் என்னை ஈர்க்கும். ஏன் இருக்கும்னா அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுங்கிறதுக்கான ஒரு திறவுகோல அந்த குழப்பங்கள் சிக்கல்களை நான் பார்க்கிறேன். அதனால அது அந்த மாதிரியான எழுத்து வகமை எனக்கு ஒரு உடன்பாடான ஒரு விஷயமாக இருந்தது. நரும்பாதான் என்னுடைய முதல் புத்தகம். அதுக்கு பிறகு அகதியின் துயரம்னு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஈழ அகதிகளை பத்தின சூரிய நாராயணா என்கிற பேராசிரியருடைய ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். நானும் அதை பண்ணினேன். அப்புறம் அம்பேத்கருடைய சாதியை அழித்தொழித்தலினுடைய தமிழ் இதுல சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அருந்ததி ராய் என்னுடைய புத்தகத்தோடையும் இணைந்து ஒர்க் பண்ணது. இப்படி சில இது எதுவுமே திட்டமிட்டோ அல்லது ஒரு தொடர் நிகழ்வாகவோ நான் பண்றது இல்லை. எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து தோணுதோ அப்போ பண்றேன், அவ்வளவுதான். நான் முழு நேர எழுத்தாளரோ
படைப்பாளியோ இல்லை. நான் அடிப்படையில ஒரு பேராசிரியராக தான் இருந்தேன். ஆனா இந்த ஆர்வத்தின் காரணமாக, அதுவும் குறிப்பா வாசிப்புக்காகவே நான் இத பண்றேன்னு வச்சுக்கலாம் நீங்க. ம். ஒரு புத்தகத்த மொழிபெயர்க்கும் போது நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த மொழிபெயர்ப்பு செய்றதே வாசிக்க தூண்டுகின்ற ஒரு 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 விஷயமாக அமையுது. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், நான் மொழிபெயர்ப்புகள்ல ஈடுபடுறதுக்கு. ஸோ வாசிக்கிறத வந்து நீங்க நேசிக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நீங்க இந்த புத்தகத்த பத்தி அந்த மை லிட்டில் வார் அதுதானே அந்த புக்கு? நீங்க மை லிட்டில் வார். ஆ அது வந்து குதர்க்கமும், குழப்பமும், சிக்கலும் அந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசமா வந்து சொல்றீங்க. ஸோ எந்த ஒரு இதுலயுமே வந்து சேராம ஒரு பொதுவா ஒரு நாவல். அத வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்றீங்க. அ இந்த மாதிரி நீங்க குறுக்கிடுறதுக்கு சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. சின்ன இடை ஒரு சின்ன அடிஷன். அ ஆக்சுவலா அந்த புத்தகத்துக்கான விமர்சகர்கள் ஆங்கிலத்துல வெளிவந்த போது அதை விமர்சனம் பண்ணிருக்கக்கூடிய பெரிய கிரிட்டிக்ஸ் அவரு வந்து ஒரு 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 ஃப்ரேஸ பயன்படுத்துறாங்க. அதாவது மிஷின் கன்ன பயன்படுத்துறது மாதிரி இவரு தட்டச்சு பொறியின் பட்டன்களா பயன்படுத்தியிருக்காரு. அதாவது எப்படி ஒரு மெஷின் கன் வச்சு சுடுறாங்களோ, அதே அந்த வேகத்துல அவரு வந்து எழுதின டைப் ரைட்டிங் மிஷின் பொறிகள தட்டி எழுதியிருக்காருன்ட்டு அந்த ஆசிரியர பத்தி சொல்ற மாதிரி பதிவுகள் இருக்கு. ம். முக்கியமா என்னன்னா, அந்த வழமையா ஒரு ஒரு வழமையா எழுதப்படுகின்ற விதங்கள்ல நம்ம நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியலங்கிற ஒரு ஆதங்கத்துல அவரு அவரு வந்து ஒரு புதிய நடைய கையாளுறார். ம். உதாரணமா சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஒரு சென்டென்ஸ் தொடங்கி முடியாது. அடுத்தது சில சென்டென்ஸ பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தொடங்கி அது நிக்காம போயிட்டே இருக்கும். அது பிறகு அந்த அ எ குறிகள் இருக்கு இல்லையா? நம்ம அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ், பஞ்சுவேஷன் ம். அத வந்து இஷ்டம் போல பயன்படுத்துறாரு. இது எல்லாமே அந்த வார் அ ம். ஒரு உலக யுத்தம் சாதாரண மக்கள எந்த வகையில பாதிக்குதுன்னு எழுத வந்த அந்த அந்த ஆசிரியருக்கு, அதே பாதிப்பு மனநிலையில இருந்தே அந்த எழுத்தும் வெளிய வருது. ம். அதுல தான் வந்து இந்த நான் சொன்ன அந்த ஒழுங்கற்ற தன்மை, குதர்க்கம் அது எல்லாமே வர்றதுக்கு காரணமே, அவரு அந்த எத பத்தி எழுதுறாரோ, அதுவாகவே அவரு மாறிட்டதனுடைய வெளிப்பாடாக நான் பார்த்தேன். அது ரொம்ப அற்புதமான ஒரு கலை அனுபவமாக இருந்தது. ம். அதுதான் சொல்றீங்க இல்லையா? மெஷின் கன்ன வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆமா, தட்டச்சு அ பட்டன்ஸ வந்து பிரஸ் பண்றது. அவருடைய வேகத்தையும், கோவத்தையும் அந்த ஆமா, இடத்துல காட்டுற மாதிரி. ம். ஆமா. அந்த அந்த ஆவேசம், அந்த கோபம். ம். சோ இந்த புத்தகம் வந்து நீங்க ஆஃப் கோர்ஸ் நீங்க பேஷனுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. உங்க சர்க்கிள்ல வந்து இது எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? அதாவது நல்ல உங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி இன்னும் நெறைய இந்த மாதிரி சேலஞ்சிங் திங்ஸ்லாம் கொண்டு வரணும். புத்தகங்கள்லாம் எழுதணும். அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு தருதா? கண்டிப்பா. அந்த அதுதான் அ அ ஆர்வம் வந்து நிறையவே இருக்கு. ஆனா, நம்ம விஷயத்துல சொல்லப்படுற மாரி, "அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு" என்கிற வாசகத்த தான் நான் எனக்கு பொருத்திக்கிட வேண்டியிருக்கு. ஆர்வம் நிறையா இருக்கு. ஆனா, அந்த ஆர்வத்துக்கு தகுந்த உழைப்ப செலுத்துகிற ஒழுங்கு என்கிட்ட இல்ல. என்னுடைய அத அத வந்து வருத்தமாக சொல்லல. ஏ ஏ ஏற்றுக்கொண்ட அக்செப்டன்ஸோட சொல்றேன். எழுதக்கூடிய யார் அவங்க என்ன எழுதினாலும் அவங்கள பாராட்ட தோணும். ஏன்னா, அது வந்து ஒரு சாதாரணமான ஆள்களால முடியாது. அது ஒரு கலை. எழுதுறது எழுதுவது என்பது. அப்ப யாரு என்ன எழுதினாலும் அத பாராட்டுவேன். ஆனா என்னைய பொறுத்தவரையில நெறைய எழுதணுங்கிற ஆர்வம் இருக்கு. அவ்வளவு புத்தகங்களும் இருக்கு. ரெடியா இருக்கு. ஐடியாக்கள் இருக்கு. ஆனா, அத செயல்படுத்துறதுக்கான திறன், அ அல்லது அதுக்கான ஒரு டிசிப்ளின் என்கிட்ட இல்ல. அதான் நீங்க வந்து டீட்டெயில் ஓரியன்டடா இருக்கீங்க. அந்த புத்தகத்துல சொல்றீங்க. பங்க்சுவேஷன்ல இருந்து, கன்டினியூஷன்ல இருந்து ஒவ்வொரு வேர்ட்ஸும் அப்படி போகுது. அது அந்த அளவுக்கு டீட்டெயில்டா பார்க்குறீங்க. ஸோ நீங்க டீட்டெயில்ட் ஓரியன்டடா இருக்கீங்க. பட் அதே நேரத்துல இந்த கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பா ஆமா, இருக்குது அப்படின்னு சொல்றீங்க.
பட் அதே நேரத்துல இவ்ளோ வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நான் கூட ஆமா. படிச்சேன். அந்த மாயா அஞ்சலோ அவங்க வந்து எவ்ரிடே 10, 15 பேஜஸ் வந்து எழுதிருவாங்களாம். ஸோ ஹோட்டல்ல ஆமா. ரூம் புக் பண்ணி அந்த மாதிரி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மினிமம் 10, 15 பேஜஸ் அவங்களால எழுதாம இருக்க முடியாது. எழுதிருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு படிச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து எழுதுறதுக்குள்ள அந்த ஹேபிட் வந்து அ இருக்கும். அது இட்ஸ் எழுதுறவங்க சம்திங் இட்ஸ் எல்லாருமே மேடிடேஷன். மகத்தானவர். அதுல சந்தேகமே இல்ல. அந்த மகத்தானவர்கள்ல மிக மிக மகத்தானவர்களாக இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறாங்க. அமாயா ஆஞ்சலோ சரி, அப்புறம் அமெரிக்காவினுடைய வேற பெரிய ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர்ல ஹெமிங்வே ஒரு முக்கியமான எழுத்தாளர். நான் அவருடைய நூல்களை படிச்சு பரவசம். ஓல்டு மேன் அண்ட் சி மாதிரியான ஒரு இலக்கியம் வந்து இன்னொரு மனுஷனால படைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த ம். அளவுக்கு அஹ், ம- எழுத்துக்கள்ல மகத்தான சாதனைகளை பண்ணவங்க இருக்காங்க. அதனால எல்லா எழுத்தாளர்களுமே பொதுவா பாராட்டுக்குரியவர்கள். அதுலயும் நிறைய எழுத்தாளர்கள் மிக மிக மகத்தானவர்களாக இருக்காங்க. இருக்காங்க. ஆமா. இப்போ ஆமா. நீங்க இந்த மாயா அஞ்சலோட அவங்களுடைய பயோகிராஃபி வந்து டிரான்ஸ்லேட் பண்ண அத பத்தி கொஞ்சம் உங்களுடைய அந்த யூனோ எப்படி ஆரம்பிச்சீங்க? எப்படி அந்த புக்க சூஸ் பண்ணீங்க? அப்புறமா அந்த கான்சுலேட்ல வந்து எப்படி உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் எப்படி டஃப்பா இருந்துச்சா? ஏன்னா இது வந்து ஒரு மிக சிறப்பான தருணம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஆமா. ஒரு ஆமா. பாராட்டு இல்லையா? அது வந்து ஒரு கான்சுலேட்ல வந்து அமெரிக்கன் கான்சுலேட்ல வந்து இந்த புத்தகத்த வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து இன்வைட் பண்ணி வந்து சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மிகப்பெரிய விஷயம் அது. அதனால அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஆ ஒரு நல்ல என்ன சொல்றதுக்கு, ஒரு இன்னும் நல்ல சேலஞ்சிங்கான திங்ஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ஒரு ஆர்வத்தையும், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு குடுக்கும். சோ அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மாயா ஆஞ்சலோ அவங்களுடைய புத்தகம் வந்து நான் இதுக்கு முன்னால படிச்சது இல்ல. மாயா ஆஞ்சலோங்கிற ஒரு அமெரிக்க கவிஞரை பற்றி கல்லூரிகள்ல நம்ம நண்பர்கள், ஆங்கில பேராசிரியர்களா இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட சாதாரணமா உரையாடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த வார்த்தை, அந்த பெயரை கேட்டிருக்கிறேன். மாயா ஆஞ்சலோங்கிறவங்க பெயரை கேட்டிருக்கிறேனே தவிர, அவங்க எழுத்துக்களையோ அல்லது அவங்க கவிதைகளையோ படிச்சதில்ல. ஆனா, தற்செயலாக புத்தக கண்காட்சியில மாயா ஆஞ்சலோடைய கவிதை தொகுப்புகள்ல வந்து பார்த்திருக்கேன். அப்படி அப்படி அது அவ்வளவுதான் மாயா ஆஞ்சலோடைய எழுத்துக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு இந்த புத்தகத்துக்கு முன்னால. ம். என்னுடைய பதிப்பாளரான கண்ணன், அவர் வந்து சர்வதேச அளவுல பதிப்பகங்களோட தொடர்புல வைத்து முறையாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவங்க. அவங்க ஒரு புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வரணும்னா, அந்த ஒரிஜினல் பதிப்பகத்தோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கி, அதுக்கு பிறகு பண்ணி விடுவாங்க. ஏனோ தானோன்னு ம். செய்ய மாட்டாங்க. அந்த ப்ராசஸ்ல அவரு இன்வால்வ் ஆயிருக்கும்போது, அமெரிக்க தூதரகமும் அதுல தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க. எப்படின்னா, இது அமெரிக்காவினுடைய நீங்க அறிமுகத்துல சொன்ன மாதிரி, அமெரிக்காவினுடைய ஐகானிக் ரைட்டர் இல்லையா? அது 2 அவங்களுடைய சிறப்புகள்ல இந்த எளிய மக்கள்ட்ட இத பத்தி பேசும்போது, அவங்களுக்கு சில விஷயங்கள சொன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அ 1960ல அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவர்கள் பதவியேற்பு நிகழ்வுல, அன்றைக்கு வயது முதிர்ந்திருந்த அ அமெரிக்காவினுடைய தலைசிறந்த கவிஞரான ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து, அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில கவிதை வாசிச்சு சிறப்பித்திருக்கார். ம். அதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன் பதவி ஏற்பு நிகழ்ச்சியில மாயா ஆஞ்சலோ அவர்கள் கவிதை வாசித்திருக்காங்க. ம். அமெரிக்க ஜனாதிபதி அ அ பராக் ஒபாமா அவர்கள் அவர்கள் அமெரிக்காவின் உயர்ந்த சிவிலியன் விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஆனர் அத வந்து மாயா ஆஞ்சலோவுக்கு குடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பாரத ரத்னாவுக்கு இணையான சரி. ஒரு கௌரவ விருது அது. இப்படிப்பட்ட சிறப்புகளுடைய மாயா ஆஞ்சலோவுடைய புத்தகத்த உரிமை பெற்று வெளியிடணும்னு அவர் முயற்சித்த போது, அந்த பணியில
அமெரிக்க தூதரகமும் இணைஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இதன் மூலம் ஒரு ஐகானிக் அமெரிக்கன் ஃபிகரை வந்து அவங்க உலக அளவுக்கு தெரிவிக்க, அவங்களுடைய கலாச்சார நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அவங்க தங்களை அதுல இணைத்து கொண்டது பெரும் சிறப்பு. இந்த நூலை நீங்க என்ன எனக்கு படிக்கிறதுக்கு தந்து இதை நீங்க மொழிபெயர்க்க முடியுமான்னு கேட்டபோது அது எனக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏன்னா அது ஒரு சிறப்பான காரியம் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணேன். அது அப்படிதான் நான் இதை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். மொழிபெயர்க்க ஆரம்பிச்சு அது முடிச்சு கொடுத்த பிறகு அது வந்து அமெரிக்க தூதரகமே அதை வாங்கிக்கிட்டாங்க. வாங்கி என்ன அந்த மொழிபெயர்த்த பிரதியை அவங்க வாங்கி அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் வச்சிருக்காங்க. தமிழ் அறிந்த பேனல் ஒன்றும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அதை முழுதும் படித்து பார்த்து இது கரெக்டா வந்திருக்கு அப்படிங்கிற அந்த உறுதி செய்த பிறகுதான் அது வந்து புத்தகமாக வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை இது திட்டமிட்டது சென்னை புத்தக கண்காட்சி நேரத்துல இன்டர்நேஷனல் புக் ஃபேர் ஒன்று வருடா வருஷம் சென்னையில நடக்கும். அதுல வெளியிடலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அமெரிக்க தூதரகம் இதை வந்து சிறப்பாகவே பண்ணணும் அப்படி முடிவெடுத்து அவங்க பிப்ரவரியில அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் புத்தக வெளியீடெல்லாம் வந்து அமெரிக்க தூதரகத்துக்குள்ள நடக்காது. கான்சுலேட்டுக்குள்ள எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சர்வதேச அளவுல முதலா ஒரு அமெரிக்க துணை தூதரகத்துல அல்லது தூதரகத்துல இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது இதுவே முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருந்த உயர் அதிகாரி ஒருவர் வாஷிங்டன்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. டெல்லி அமெரிக்க தூதரகத்தினுடைய அதிகாரியும் சென்னைக்கு வந்தாங்க. மற்றபடி சென்னை துணை தூதரகத்தினுடைய அதிகாரிகள் முன்னிலையில அந்த வளாகத்துக்குள்ள நடந்தது. அது ரொம்ப சிறப்பா நடந்தது. கல்லூரி முதுநிலை மாணவர்கள், பேராசிரியர்கள், சிறந்த பெருமக்கள் இவங்களெல்லாம் அவங்க அழைத்து அதை நடத்தினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மகாத்மா காந்தியினுடைய பேரனும் ராஜாஜியுடைய பேரனுமான கோபாலகிருஷ்ண காந்தி, முன்னாள் மேற்கு வங்க கவர்னர், அவர் அந்த என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெருமையா கல்றேன். இந்த கௌரவத்தை அமெரிக்க துணை தூதரகம் எனக்கு வழங்கியது. அது நடத்தி அதனுடைய எல்லா தகவல்களையும் அவங்க வெப்சைட்லயே போட்டு உலக அளவுல இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க. இது வந்து எனக்கு என்னைய கௌரவப்படுத்தினது முக்கியம் இல்ல. அவர்கள் மாயா ஆஞ்சலுவை உலக அளவுல அபிஷியலா ப்ரமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான நிகழ்வாக அது நடந்தது. எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்த நிகழ்வு. அதுக்கு பிறகு அந்த புத்தகம் அவர்களே கிட்டத்தட்ட 2500 பிரதிகளை அவங்க விலைக்கு வாங்கி, அமெரிக்க தூதரகம் விலைக்கு வாங்கி பள்ளிகள், நூலகங்கள், மற்ற சிறப்பு விருந்தினர்கள் போன்ற ஆளுகளுக்கு அவங்க அது கொடுத்து வாசிப்ப மாயா ஆஞ்சலுவை பரவலாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இத்தனை முயற்சிகளுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவமான விஷயம் தான் இல்லையா? நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்றது வந்து பண்ணிருக்கவே மாட்டீங்க இல்லையா? ஆமா. சோ அதனாலதான் அமெரிக்க தூதரகம் இதுல இணைந்திருக்குங்கிற தகவல் கூட எனக்கு தெரியாது. ஆனா அது பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அமெரிக்க அதனுடைய இறுதி நிலையில தான் இதெல்லாம் அங்க அனுப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிகிற போதுதான் எனக்கு அவங்க இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது தெரிய வந்தது. அது ரொம்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா என்னோட முதல் புத்தகத்திலயுமே ஃபிளமிஷ் லிட்ரரி ஃபண்ட்னும் பெல்ஜியத்தினுடைய ஒரு அரசாங்க அமைப்பு, ஃபிளமிஷ் என்பது பெல்ஜியத்தினுடைய
2 ஆட்சி மொழிகள்ல ஒன்று என்று நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு பகுதி டச்சும், இன்னொரு பெல்ஜியம் நாட்டுல தெற்கு பகுதியில டச்சு மொழி பேசுறவங்களும், வடக்கு பகுதியில பிளெமிஷ் மொழி பேசுறவங்களுமாக 2 மொழி பேசுகிற மக்களாக அங்க இருக்காங்களாம். அதுல இந்த பிளெமிஷ் மொழியில வந்தது, அந்த பிளெமிஷ் மொழி செவ்வியல் மொழி இல்ல போல. அதாவது கொலோக்கியல் லாங்குவேஜ் மாதிரியான லாங்குவேஜ். நம்ம விவிலிய காலத்துல இயேசு கிறிஸ்து அராமிக் மொழி பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஹீப்ரு வந்து செவியல் மொழி என்றால், அராமிக்ங்கிறது சாதாரண எளிய மக்கள் பேசக்கூடிய மொழி, கொலோக்கியலா இருக்கிற மொழி. உலகத்தினுடைய பெரிய ஞானிகள் எல்லாமே கொலோக்கியல் மொழி தான் பேசியிருக்காங்கங்கிறத கூடுதல் தகவல்களாக நமது நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புத்தர் பேசினது சமஸ்கிருதம் இல்ல. புத்தர் வந்து பாலி மொழி தான் பேசினார். ஆனா கொச்சையான மொழிகளைத்தான் மக்கள் மொழி, அதைத்தான் வந்து பெரிய மகான்கள், இயேசு கிறிஸ்து, புத்தர் போன்றவங்க அதுதான் பேசியிருக்காங்க. அவங்க வந்து பண்டிதர்களுடைய மொழியை பேசினது இல்ல. அந்த அந்த மாதிரி இந்த பிளெமிஷ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சம் கொச்சையான மொழி போல இருக்கு. அந்த மொழியில வந்து சிறந்த லிட்ரேச்சராக அந்த மை லிட்டில் வார் என்று கருதப்படுகிறது. ஆக்சுவலா அவரை வந்து நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கு முந்தின நாள் அந்த தகவலை ஸ்வீடிஷ் அம்பாசிடர் அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் அடுத்த நாள் வாங்கியிருக்காங்க. முந்தின நாள் மாலையில தன்னுடைய எழுதுகின்ற மேஜையிலேயே அவர் மாரடைப்பால காலமாயிருக்காரு. அந்த மாதிரி அப்ப இந்த முக்கியமான புத்தகங்களா நம்ம அதுல இன்வால்வ் ஆகுறதுங்கிறது சந்தோஷமா இருக்கு. எல்லா இந்த மொழி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நம்ம நினைக்கிறத விட இனக்குழுக்களுடைய செயல்பாடுகள்ல மொழி வந்து பிரதானமான ஒரு பங்கை வகிக்குது. ஆமா, அது மொழியினுடைய அழகும் அதுதான். அவ்வளவுதான். சோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த பெல்ஜியம் கண்ட்ரில வந்து 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து பேசுறாங்க. டச் மொழி ஒரு பக்கம், அதே மாதிரி பிளமிஷ் மொழி இன்னொரு பக்கம் அப்படின்னும், இன்னும் அறியாத தகவல்கள். புத்தர் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் பேசினாரு. சோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து தெரியாத, நிறைய பேருக்கு தெரியாத தகவல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி வந்து எப்படின்னா, இந்த புத்தகம் மாயா அஞ்சலுவோட ஐ நோ வை த கேஜ்ட் பேர்ட் சிங்ஸ் அப்படின்றத அப்படியே தமிழ்ல வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அப்கோர்ஸ் இது ஒரு சேலஞ்சிங்கா தான் இருந்திருக்கும் உங்களுக்கு இல்லையா? எவ்வளவு நாட்கள் வந்து இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு மாதங்கள், வருடங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்க? அந்த உங்களுடைய அந்த சேலஞ்சிங் அப்படின்றது பார்ட்ஸ் நிச்சயமா இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்ட்? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ், அதாவது உங்களை வந்து உங்களுடைய ஃபேவரட் பார்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பார்ட்ஸ் அந்த புக்ல, அது மாதிரி விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஒரு சில விஷயம். கண்டிப்பா. இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு எனக்கு சரியா 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்லும்போது 1 இயர் தொடர்ச்சியா அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. விட்டு 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 அப்படி பண்றதுதான். அப்படிதான் அது 1 இயர். ஆனா என் மைண்ட்ல 1 இயருக்குள்ள முடிச்சிடணுங்கிற எண்ணம் இருந்தது. என்னுடைய அந்த வேலை செய்யும் பாணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்றேன். அவ்வளவுதான் தேவைப்படுது எனக்கு. ஆனா அதுல வந்து ஒரு 3 பக்கம் 4 பக்கம் மொழிபெயர்க்க முடியும். சில நேரங்கள்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியாம அத பத்தி யோசித்துக்கிட்டே ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரமும் ஆயிடும். இந்த மாதிரி பல சவால்கள் இந்த மொழிபெயர்ப்பு பணியில இருக்கு.
ம். அடிப்படையில மாயா ஆஞ்சலோவ மொழிபெயர்க்கிறதுல எனக்கு இருந்த சவால்கள் என்னன்னு நான் சொல்லணும். அவர்கள் அ தெற்கத்திய கருப்பின மக்கள் பேசின அந்த ஸ்லாங்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாங்க. ம். அதாவது வெள்ளை அமெரிக்கர்கள் பேசுறத அ மொழிக்கும், அ வழக்கமா ஒரே மொழி வட்டார வழக்குகளாக பல நிலைகள்ல இருக்கும். அது அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்ல வட பகுதிகள்ல பேசுறது, தென் பகுதியில பேசுறதுக்கான வித்தியாசங்கள் இருக்கும். அதுலயும் கிட்டத்தட்ட இந்த கருப்பின மக்கள் பேசுறது வந்து கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில அவர்கள் வந்து அந்த அந்த கருப்பின மக்களுடைய மொழிய வந்து அதிகமா இந்த புத்தகத்துல வருது. அவர் இளமை பருவத்த வந்து அவங்க வந்து அமெரிக்காவுடைய தென் பகுதியில தான் கழிச்சிருக்காங்க. ம். அப்ப அங்க அவர்கள் சந்தித்த அனுபவங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் என்ற அளவுல தான் இந்த முதல் புத்தகம் அமைஞ்சிருக்கு. அதனால இது அந்த அந்த தெற்கத்திய கருப்பின மக்களுடைய லாங்குவேஜ நம்ம வந்து தமிழுக்கு கொண்டு வர்றபோது, அத என்ன மீன் பண்றாங்கங்கிறத நம்ம தமிழ்ல கொண்டு வர வேண்டியிருக்கு. ம். அதாவது அ அ மொழி எத என்ன உண்மையாகவே எத சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ம். டோன் அ அந்த டோனு, ஸ்லாங்கு இப்போ நெறைய உ உதாரணமா இந்த உணவுப் பொருள்கள் வந்து பத்தியெல்லாம் பண்ணும்போது, அ ரொம்ப நம்ம தமிழுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு நம்ம நம்ம கலாச்சாரத்துல இல்லாத விஷயங்கள் வர்றத, எந்த அளவுக்கு அத தமிழ் படுத்தி சொல்ல முடியுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு. ம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். கோட் வந்து எப்படி சொல்றதுன்றது பெரிய குழப்பமா இருக்கும். ஓஹோ! அமெரிக்கால இது அல்லது கோட்ட விடுங்க. ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ம். ஜாக்கெட். ஹி புட் ஆன் ஹிஸ் ஜாக்கெட் அண்ட் வென்ட் அவுட் அப்படின்னும் வருதுன்னு வைங்களேன். இது வந்து ஜாக்கெட்ட வந்து தமிழ்ல எப்படி சொல்றது? ஏன்னா இங்க ஜாக்கெட்டுங்கிற மரபு இருந்த மாரி ம். தெரியல. சட்டைய மேல் சட்டைன்னு நம்ம சொல்லிடலாம். ஷர்ட்ட வந்து மொழிபெயர்த்துறலாம். ஜாக்கெட் வந்து சட்டைக்கு மேல் அணிகிற அத விவரிச்சு சொல்லிறலாம். ஆனா, அ அ டிரான்ஸ்லேட்டட் சொல்லாக கொண்டு வர்றதுல நெறைய சிரமங்கள் இருக்கு. ம். ஏன்னா, நம்ம கலாச்சாரத்துல இல்லாத விஷயங்கள கொண்டு வரும்போது, அந்த மாதிரி நெறையவே வருது இந்த புத்தகத்துல. அதுக்கு என்ன போட்டீங்க அதனால அப்புறமா? ஜாக்கெட்டுக்கு என்ன வேர்ட் போட்டீங்க? இல்ல ஜாக்கெட்டுக்கு என்ன வேர்டு போட்டேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. இல்ல. ம். நான் வந்து பேச்சு வாக்குல ஒரு உதாரணத்துக்கு சொன்னதே தவிர, இந்த புக்ல வருது. ஆனா, ஏற்கனவே நான் மொழிபெயர்த்த புத்தகத்துல அந்த ஜாக்கெட்டுக்கு அ சிரமப்பட்டு. ரொம்ப சிரமப்பட்டது தான். அது எக்ஸாக்ட்டா எல்லாத்தையும் தமிழ்படுத்த முடியல. அந்த அந்த சவால் வந்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பெரிய சவால். அதாவது நம்ம விவரிச்சு சொல்லிட முடியாது. ம். ஒரு விஷயத்த விளக்கி சொல்லி நீண்ட ஒரு சென்டென்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கத, நம்ம 4 சென்டென்ஸ்ல விவரிச்சு சொல்லிறலாம். ஆனா, அந்த விவரித்து சொல்லும்போது, ஆசிரியருடைய நடையையும், அவருடைய மொழிச் செறிவையும் நம்ம சிதைச்சு விட்டுருவோம். ம். அந்த கிறிஸ்ப்னஸும் போகக்கூடாது இல்லையா? ம். அதாவது மொழி மொழியினுடைய அழகு அதனுடைய வெளிப்படுத்துற தன்மையில தானே இருக்கு. ஆமா. அப்ப என்னைய பொறுத்தவரை நெறைய அ மொழிபெயர்ப்பு கோட்பாடுகள் இருக்கு. ஆனா என்னுடைய பாணி அது இல்ல. நான் மு ஒம் அ ஒரிஜினல் ஆத்தருடைய அ எழுத்துல ஒரு சொல்ல கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன். ம். அப்படி நெனைச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துரணும் அப்படின்னு நெனைச்சு பண்றபோது, சவால்கள் அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு 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 டோன அந்த எழுத்துல ஒரு டோன கையாண்டிருப்பாங்க. ம். அது சில வே இப்போ உதாரணமா, மாயா ஆஞ்சலோ நெறைய இடங்கள்ல நக்கல் அடிக்கிறாங்க. ஓஹோ! அப்போ நம்ம தமிழ்ல நம்ம சொல்ற அந்த நக்கல், நையாண்டியோட எழுதுறாங்க. தன்னுடைய தந்தைய பத்தி எழுதும்போதெல்லாம் அந்த நையாண்டி தன்மையெல்லாம் அவங்க எழுத்துல வெளிப்படுது. அப்ப தமிழ்லயும் அது வரணும் அப்படின்னு நானு முயற்சி பண்றதுல உள்ள அந்த சவால்கள் இருக்கும்.
ஆக வெளிப்படையா சொன்னா மொழிபெயர்ப்பு வந்து ஒரு சவாலான பணி. அந்த அது கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் ரைட்டர் என்ன பாடுபட்டிருப்பாரோ அந்த பாடு ஒரு மொழிபெயர்ப்பாளரும் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல நான் சொல்ல வரும்போது உங்களுக்கு நீங்க தென் அமெரிக்க லத்தீன் அமெரிக்க எழுத்தாளரான கேப்ரியல் மார்கஸ் கார்சியா மார்கஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தின் மூலம் உலக புகழும் நோபல் பிரைஸும் பெற்ற பிரமாதமான எழுத்தாளர். ஆனா அவர் எழுதினது ஸ்பானிய மொழியில. ஆனா அவர் உலக புகழ் அடைந்தது அவருடைய எழுத்துக்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு அவ்வளவு பெரிய உயரிய அங்கீகாரங்களும் தலை சிறந்த எழுத்தாளர்ங்கிற ஒரு கௌரவமும் அவருக்கு கிடைச்சது. அப்போ மொழிபெயர்ப்பு பணி என்பது ஒரு சாதாரண விளையாட்டு பணி அல்ல. அது வந்து ஆசிரியர்களை வந்து உலகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியாக அது இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் அதை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த சவால்கள் மாயா அஞ்சலுவை பண்ணும்போது எனக்கு இருந்தது. ஆனா அது பண்ணி முடித்த பிறகு ஒரு நிறைவையும் தந்தது. அடுத்தபடியா நீங்க வந்து அத மெயினா அந்த அவங்க பயன்படுத்தின மொழி தெற்கத்திய கருப்பின மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால பயன்படுத்திய மொழி. அந்த மொழியில உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய இருக்கிறது. அது வந்து அதே ஃபிளேவர்ல கொண்டு வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அது சவாலா இருந்தது. பகுதிகள் அப்படி அது ரொம்ப என்னை கவர்ந்த பகுதிகள் அந்த புத்தகத்துல நிறைய இருக்கு. உதாரணமா அந்த இந்த இந்த நூல்ல வரக்கூடிய பிரதானமான பாத்திரங்கள் மாயா ஆஞ்சலு, அவர்களுடைய சகோதரன், அவங்கள வளர்த்த பாட்டி, மெயினா தந்தை வழி பாட்டி, அப்புறம் இடையில சிறிது காலம் அவங்க போய் இருந்த அவங்க தாய் வழி பாட்டி. அதுக்கு பிறகு இந்த புத்தகத்துல பாதிக்கு மேல வரக்கூடிய அவர்களுடைய தாய், மாயா ஆஞ்சலுடைய தாய். இந்த பாத்திரங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நம்மளை ஈர்க்கக்கூடிய பாத்திரங்களாக இருக்கு. அந்த தந்தை வழி பாட்டி வந்து இவங்களையும் இவங்க சகோதரனையும் வளர்க்குறாங்க. ஒரு கடையை வச்சு அந்த பகுதியில வாழ்ந்து வளர்றாங்க. அந்த எபிஸ்கோப்பல் சர்ச் பாரம்பரியத்துல இருக்கிறவங்க மிகுந்த தெய்வ பக்தியும் எதுனாலும் அது கடவுள் பார்த்துக்குவாருங்கிற ஒரு எண்ணமும் எப்பவுமே நல்லதே பேசணும், யாரையும் நிந்திக்க கூடாது, எந்த தூஷண வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு மிக மிக என்ன சொல்றது ரொம்பவே கண்ணியமான ஒரு லேடியாக வரக்கூடிய பாத்திரமாக அந்த பாட்டி இருக்கு. அவங்களுடைய இளமை காலம் அந்த பாட்டியினுடைய வளர்ப்புல வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நேர் எதிரான பாத்திரம் மாயா ஆஞ்சலோடைய தாய் பாத்திரம். என்னை மிகவும் கவர்ந்த பாத்திரமாக அவங்க தாய் தான் இருக்கு. அதாவது அவங்க ஒரு கேளிக்கை பிரியர். லைஃப்ல எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா மிகுந்த அழகான ஒரு பெண். அவங்களுக்கு தோணும் போது அப்பப்ப அவங்க துணைவர்களை மாத்திக்கிறாங்க. ஆனாலும் ஆனா அவங்க அந்த தன்னுடைய 2 குழந்தைகள்கிட்டையும் அவங்க நடந்துகின்ற விதமும், அவங்கள வழி நடத்துற இடமும், அவங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரமும் ரொம்ப அலாதியான ஒரு பெண்மணியாக அவங்கள காட்டுது. வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியாக அந்த அந்த தாய், அவங்களுடைய தாய் பாத்திரம். பிற்காலத்துல மாயா ஆஞ்சலோ வந்து ஒரு மகத்தான ஆளுமையாக பரிணமித்ததுக்கு இந்த பாட்டி, தாய் இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணங்கிறது நீங்க நம்ம அந்த நாவல்ல படிச்சாலே புரியும். ஏன்னா அந்த அளவுக்கான சிறப்பான தருணங்கள் நிறைய சம்பவங்கள் அதுல வருது. அதுல வந்து விமர்சனங்கள் இருக்கு. சர்ச்சுகளை விமர்சனம் பண்றாங்க.
மனிதர்களை விமர்சனம் பண்றாங்க, தன்னுடைய தந்தைய விமர்சனம் பண்றாங்க. ஆனா இந்த விமர்சனத்துல எல்லாத்துலயும் எள்ளல் தான் இருக்கே தவிர ஆஹ் என்ன சொல்ல வன்மமே இல்லை. அவங்க அவங்க வெள்ளையர்களால ரொம்ப நிராகரிக்கப்படுறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் பாட்டி பாட்டி எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறாங்க. பாட்டி ஓரளவுக்கு வசதி, நிலம், கடை எல்லாம் வச்சு அஹ், நிறைய வெள்ளையர்களை விட வசதியா இருக்காங்க அந்த பாட்டி. ஆனா ஏழை வெள்ளையர்கள், அவங்க நிலத்துல குடியிருக்கிற வெள்ளையர்களே அவங்கள ஆனின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பதிவு பண்ணிட்டே போகும்போது வருத்தம் இருக்கு. ஆனா வன்மம் கிடையாது. அவங்க எந்த இடத்துலயுமே வன்மத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அது ஒரு சிறப்பான ஒரு குவாலிட்டியாக எனக்கு படுது. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான மனுஷியாக அவங்க மாறி இருக்காங்கிறது அந்த இளமை பருவத்தினுடைய சம்பவங்கள் அவங்க விவரிக்கும் போதே தெரிய வருது. அது என்ன, நீங்க தமிழ்ல வந்து கூண்டு பறவை கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும். அதான் இதுதான் இந்த புத்தகம். முன்னட்டை இப்படி இருக்கு, பின் அட்டையில பிளர்ப்ல அவங்களுடைய ஒரு படம். அதுக்கு கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்று எனக்கு தெரியும் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணும். கூண்டு பறவைங்கிறது குறியீடு இல்லையா? அவங்க அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், சம உரிமை பெறாத மக்கள். அதனால அது குறியீடாக கூண்டு பறவை. ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்டு சிங்ஸ். அதுல அதான் அந்த கூண்டு பறவைங்கிறது அவங்க குறியீடாக சொல்றாங்க. முரண்பாடாக வருது இல்லையா? சிங்கிங். கூண்டு பறவை அழதான் செய்யணும், ஆனா இட் சிங்ஸ். அப்போ என்னை நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் நான் லிபரேட்டட் ஆளு, நான் அந்த 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 அர்த்தத்துல வர்றதுனாலதான் அது ஒரு கவித்துவமான தலைப்பா இருக்கு. அவங்க மாயாவுடைய ஃபேமஸ் போயம் ஒன்றும் இதே தலைப்புல எழுதப்பட்டிருக்கு. ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் என்பது அவர்களுடைய பிரபலமான கவிதையிலையும் ஒரு கவிதை. அதாவது ஒரு திறந்த புத்தகம். நீங்க என்னுடைய லைஃப் இதுதான், இப்படிதான் நான் கடந்து வந்திருக்கேன். என்ன நீங்க இதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு பெண் எந்த அளவுக்கு, ஒரு சிறுமி எந்த அளவுக்கு நிலை குலைஞ்சு உடைந்து சின்னாபின்னமாகி வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. ஆனா மாயா வாழ்க்கையை வெற்றி கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. மாயா நம்ம நினைக்காத எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஆட்பட்டிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை வெற்றி கொண்டிருக்காங்க. மார்ட்டின் லூத்தர் கிங்கோட இணைந்து பணியாற்றிய ஒரு சமூக செயல்பாட்டாளராக இப்படி எல்லா வகையிலையும் அவங்க தன்னை மேம்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய என்ன சொல்றது, மன உறுதியினால அவங்க இந்த தடைகளை கடந்த ஒரு பெரிய ஆளுமையாக பரிமாணிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுடைய வரலாற்றையோ அல்லது அவங்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது நம்மளும் நம்ம தடைகளை மீறி மேம்படலாம் என்பது நமக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த மாதிரி புத்தகம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் நமக்கு கொடுக்குது. ஒரு என்ன இருந்தாலும் லைஃப்ல நம்ம சாதிக்கணும் அப்படின்றது, அதாவது மன வலிமையோட இருக்கணும் அப்படின்றதான். மன வலிமை, ஆமா, அதை காமிக்குது. ரொம்ப அருமையா இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அவங்க இந்த புத்தகத்தின் வழியா தெரியுறது என்னன்னா, அவங்க அவ்வளவு ஒரு சேலஞ்சஸ், ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஒரு மன வலிமையோட ஒரு ஸ்ட்ராங் உமனா இருந்து நிறைய சாதிச்சிருக்காங்க அப்படின்றதான் அவங்க ஹைலைட். இல்ல, லேசா குறுக்கிட விரும்புறேன். நீங்க அந்த நிறைய கஷ்டப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்றது ரொம்ப எளிமையா நம்ம அதை கடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தடைகள், கஷ்டங்கள்ங்கிற என்பது
நம்ம நம்மள நிலைகுலைய வைக்கக்கூடிய கஷ்டம். அனைத்து விதமான விஷயங்களும் அது கடந்து போய் அதிலிருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்திருச்சு அவங்க வந்து சிறகடித்து பறந்து ஒரு உயர பறந்த ஒரு ஒரு பறவை மாதிரி பறந்தது வந்து அசாதாரணமான ஒரு விஷயம். ஒரு விஷயம். அந்த ஆளுமை வந்து உண்மையாவே இன்ஸ்பிரேஷனல் பர்சன். கடைசியா வந்து ஒரு கேள்வி. நீங்க வேற ஏதாவது புக் அடுத்தது உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து என்ன அது டிரான்ஸ்லேட்? உங்களுக்கு அது சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அடுத்த புத்தகம் வந்து ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓ, ஓகே. வெரி இன்ட்ரெஸ்டிங். எக்கனாமிக்ஸ் தெரியாத, எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாத சாதாரண வாசகர், ஒரு சும்மா ஒரு புக்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு ம். கதை போல எழுதுங்க. ஆதி மனிதன் காலத்திலிருந்து எக்கனாமிக்ஸ் என்பது எப்படி மனிதனுடைய எவல்யூஷன்லயும் நாகரிக வளர்ச்சியிலையும் பின்னி பிணைந்து இன்னைக்கு ஒரு இயலாக பரிமளித்திருக்குங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது நான் வந்து ஒரு பொருளாதார மாணவன் என்கிற அளவுல இது கொஞ்சம் நான் ரொம்ப நம்புறேன். அப்போ இத வந்து இத ஒரு பாட புத்தகம் மாதிரி இல்லாம கதையா ம். கதை சொல்ற மாதிரி ஒருவர் எழுதுங்க. சொல்லியிருக்காங்க. ம். அந்த புத்தகத்த பண்ணணும்னு வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஜேர்னி. பாத்தீங்கன்னா வெறுமனே ஃபிக்ஷன் மட்டும் இல்ல. ம். அது வேற வேற ஜானர்கள்லயும் ஃபிக்ஷன் 2 பண்ணியாச்சு. ம். இப்போ ஒரு ஆட்டோபயோகிராபி பண்ணியாச்சு. ஒரு அகதிகள பத்தின அது ஒரு எழுதியாச்சு. ம். பதிவு பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் சார்ந்து வாசிக்க முடியுதா? வாசிக்க முடியுது. ஓகே. த ஷார்ட்டஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஆண்ட்ரூ லே அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. ரொம்ப அதான் இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் கிடையாது இது. ம். இது ஸ்டோரி இது மாதிரி ஒரு எழுதி. நாவல் மாதிரி இருக்கு. ஓகே. நாவல் மாதிரி இருக்கு. விரைவிலேயே எதிர்பார்க்கிறோம் அப்போ. நீங்க அடுத்த ஆமா, புக் ஆமா. இது பப்ளிஷ் பண்றது. பண்ணணும். ஓகே. மிக்க நன்றி. எங்க கூட இணைந்து நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மாயா ஆஞ்சலோ தெரியாதவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க நிச்சயமா இல்லையா? அத்தனை பேருக்கும் தெரியிற விதமாக ஒரு எளிய நடையில வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, இத்தனை ஒரு பெருமையும், சிறப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல்ல உங்கள வந்து சென்னை அமெரிக்கன் கான்சுலேட்ல இன்வைட் பண்ணி, உங்கள சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லோருக்குமே வந்து ஒரு பெருமை தான் அப்படின்னு தான் வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபிரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்து மிக பெருமையான ஒரு விஷயம். ஸோ எங்களுடைய ரேஞ்சி சன்ரைஸ் ரேடியோ சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய அடுத்த புத்தகம் விரைவிலேயே வரணும் அப்படின்னு வாழ்த்தி, அந்த புத்தகத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஆமா. எனக்கு எனக்கு இந்த புத்தகத்த நான் மொழிபெயர்த்து அமெரிக்க அ கான்சுலேட் வெளியிட்ட தகவல தெரிஞ்சு, என்னை தொடர்பு கொண்டதோடு மட்டுமில்லாமல், என்னைய நேரடியா பாராட்டியதோடு மட்டுமல்லாமல், இந்த இந்த ஒரு நேர்காணல் மூலமாக உங்களுடைய நேயர்களுக்கு என்னை நீங்க கொண்டு சென்றதற்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன தூண்டுதலாக உங்க நேயர்களுக்கு இந்த நேர்காணல் அமையுமானால் நான் மிகவும் மகிழ்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா. இப்போது நான் உங்களையும் என்னை நேர்காணல் எடுத்ததற்காக பாராட்டி, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த 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 பணி என்பது மட்டுமில்லாம இது ஒரு முக்கியமான விஷயம்தான். தகவல் தொடர்பு உலகத்துல இத நீங்க செய்துகிட்டு இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றியும், என்னுடைய பாராட்டையும், உங்களுடைய நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.